நந்தி டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அழிவு தண்ணியிலே போயிடுவான். தண்ணியில் போவான். சூரியன் வெப்பத்தில் போவான். பூமி வெப்பத்தில் போவான். பூமி வெப்பம்னா நீதிமன்ற கோர்ட்டில் கேளப்பா, சீட்டில் உட்கார்ந்திய 2 மணி நேரம் டைம் எந்திக்காமல் உட்காந்து இவனுங்களுக்கு தப்பு செஞ்ச பாடத்தை எடுக்கிய நீதிமன்ற கோர்ட்டில். அந்த உட்காந்து நீங்கள் சீட்டில் உட்காந்து அது எவ்வளோ கீற்று இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். உட்காந்து 2 மணி நேரம் எந்திக்காமல் பாடம் எடுக்கிய இந்த தப்பு செஞ்சது மானிட தப்பு செஞ்ச பாடத்தை நீங்கள் எடுக்கிய. கீழே வழக்கறிஞர்கள் நின்று அங்கிட்டும் இங்கிட்டும் போய் அவங்க அப்படியே அந்த ஒரு கணக்கில் போகுது நீதிமன்ற கோர்ட்டில். அதே மாதிரி பில்டிங் எவ்வளோ கீழே போடுதானோ பூரா கீழே வெப்பமயமாக பூமியில் ஓடுது. பிளாட் அடிக்கான், பில்டிங் கட்டுதான். ஒரு கிராமத்தில் இத்தனை பில்டிங்கு கட்டையில் கீழே அந்த பூமி வெப்பம் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ வெப்பம் எங்கே போகும்? இப்போ கரண்ட் ஒரு திக்கம் எடுத்தானா இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே சென்னையில் கரண்ட் எடுத்தானா எங்கே போகுது? கன்னியாகுமரி வரைக்கும் போகுது. அதை மாதிரி தான் பூமி கீழே வெப்பம் ஒரு இடம் எடுத்தாச்சுன்னா வெப்பம் இறங்கிச்சுன்னா கீழே வரைக்கும் வெப்பம் ஆகி போய்கிட்டே இருக்கும். அதான் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கலையாடா முட்டாப்பைகளா, இதாண்டா கணக்கு. கீழே பூமியை வெப்பத்தை ஏற்றிட்டான். அடுத்தாப்பில் போர் எங்கே போட்டாலும் அந்த தன்மை குளுமையாக கொடுத்தாரு. அது பூமியில் போட்டோம் எல்லாம் சில போனால் அந்த பூமி வெப்பம் வராது. அந்த பூமி வெப்பத்தில் சிட்டி கிராமத்தில் லட்சக்கணக்கான போரை போட்டு அந்த வெப்பத்தையும் கீழே. அப்போ அடுத்து எல்லா வெப்பமும் போய் எங்கே முட்டு மோதும்? அதான் இயற்கையை கொடுத்தாரு. செயற்கையில் போயிட்டிய மானிட பிறவி அழிவுதான் முக்கால் சத்தியம். தண்ணி அழிவு வரும், கீழே வெப்பத்தால் அழியும், பூமியில் எல்லாமே அழியும். அதுதான் கணக்கு கேட்டுக்கோப்பா. கோர்ட்டில் நீதிபதி 2 மணி நேரம் ஜட்ஜி கோர்ட்டார் 2 மணி நேரம் உட்காரையும் நீங்கள் அந்த கீற்று நீங்கள் சிறு ஒரு தூசி அளவில் நீங்கள் உட்கார்ந்தது இவ்வளோ கீற்று இருந்தால் அப்போ எவ்வளோ பெரிய பில்டிங்கு கீழே போட்டு எவ்வளவு கீற்று ஏற்றுதான். அவன் சொகுசா ஆண்டு நக்கி ஓட்டி நச்சிட்டு போயிடுவான். ஆனால் அந்த வெப்பம் கீழே பூமி இப்போ ஒரு அடிக்கு கீழே போய் தோணினாலும் வெப்பம் கண்ணன்னு இருக்குது. அதான் இப்போ மழையை இறக்கி விட்டே வர்றாரு. கூலிமையாக இறக்குதார். ஆனால் அந்த மானிட கெட்டடத்தை நுப்பாட்டவே மாட்டான். அரசியல்வாதி நுப்பாட்ட மாட்டான். குழல் ஊதான் கொட்டு மேலே அடிக்கான். அதுக்கு தான் இப்போ மந்திரியும் முதலமைச்சரும் சேர்ந்து டெல்லியிலேருந்து தமிழ்நாடு டு டெல்லி நரகள் பாத்ரூமில் கக்கூசில் முக்கி தூக்கி நடுரோட்டில் விட்டு காணொலியில் விடுவார். ஆனால் கணக்கு போட்டால் கணக்கில் இவங்க அசிங்கப்படுத்திட்டாரு. அசிங்கமாக போயிடுவான். அந்த பூமியை அரசியல்வாதியை சோழி முடிச்சிடும். பூமியை புரியுதா? நீதிமன்றத்தில் எல்லாம் கேட்டுக்கோப்பா. சர்ச்சு கொட்டாறு பூராமே கேட்டுக்கோப்பா. அப்போ வெப்ப மையத்தை யார் இறக்குதா? மானிட இறக்குதான். கூலிங்காக கொடுத்தாரு. கீழே தண்ணி ஓட்டம் போனோம். அதுக்கும் அந்த எல்லாம் போட்டார். இவன் எங்கே பார்த்தாலும் 10 ஏக்கரில் பில்டிங்கு, 10 ஏக்கரில் ஃப்ளவரில் தட்டு தான், ஃப்ளாட்டை போடுதான். அப்போ அந்த வெப்பமயம் எங்கே போவோம்? இதிலேருந்தே வெப்பமயம் கரண்ட் பாய்ச்சி மாதிரி போகும். உலக நாடு, தாய் இந்தியா நாடு தமிழ்நாட்டில் போய்கொண்டே இருக்குது. பூமி இவனுக்கு என்ன அறிவு இருக்கும்? பாலாக்க வந்த பாய்ப்பே. அதுக்குத்தான் கணக்கு பூரா ஏற்றி வச்சு விடுதாரு. டைம் வரல பட்டனை தட்டுவார், நொறுக்கி விட்டுருவார். மானிட பிறவி தப்பு செஞ்சவன் சாவு எண்ணிக்கை சுடுகாட்டு எரிப்புக்கு கரெக்டாக போயிடுவான். அழகாக போயிடுவான். தப்பு செய்கிறது கொடுக்கலன்ட்டார். தப்பு எதுக்கு செய்யுது? இயற்கை வைத்த கழுவுறதுக்கு பூமியில் விவசாயத்தை பூரா அழிச்சிட்டேடா. பாய்ப்பேலாம் அழித்து நாசம் பண்ணுதான். எங்கே பார்த்தாலும் பில்டிங் அந்த சூடு கீற்று இறங்கும்ல கீழே. புரிஞ்சு பாருப்பா. இது ஆராய்ச்சியாளர்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஆராய்ச்சியாளர் சொல்ல மாட்டான். எல்லாம் பேப்பரை வாங்கி தின்னுட்டு அலைவான் முக்கால்.